17ஆம் நாள் போரில் லங்க தேசத்து அரசன் கர்ணன் மண்ணில் சாய்க்கப்பட்டான். கர்ணன் இறந்தாங்கிற செய்தி அசரீரி மூலமா குந்தி தேவிக்கு தெரிய வருது. உடனே குந்தி தான் மகன் கர்ணனை பார்க்க யுத்த களத்துக்கு ஓடோடி வந்து சேர்றா. வர்ற வழியெல்லாம் அவ கண்ணுக்கு கர்ணனின் அழகிய முகம் வந்து போகுது. திரும்பும் இடமெல்லாம் கர்ணன் அம்மா அம்மானு கூப்பிடுற மாதிரியே தோணுது. கர்ணன் அர்ஜுனனின் அம்புகளால தாக்கப்பட்டு ரணபூமியில் ரத்தம் வழிய வீழ்ந்து கிடக்கிற பார்க்கறா குந்தி. உயிர் போகும் நேரத்துல குந்தியை பார்த்த கர்ணன் அம்மானு எழுந்திருக்க முயன்றான். மகனேன்னு கர்ணன்ட்ட வர முயன்ற குந்தி தடுமாறி கீழே விழுந்தும் மறுபடியும் எழுந்து கர்ணனுக்கு பக்கத்துல போய் அவன் தலையை தான் மடியில சாய்ச்சு மகனே மகனேன்னு ஆறத் தழுவி அழுறா குந்தி. மகனே கர்ணா, இந்த படுபாவி பண்ண தப்புக்கு பிறந்தது முதல் இப்ப வரை நீதானடா தண்டனை அனுபவிக்கிற. எல்லாம் என்னாலதானு மார்ல அடிச்சுட்டு அழுறா குந்தி. பிறந்தப்ப கர்ணனுக்கு கிடைச்ச அம்மாவின் மடி இப்ப மீண்டும் இறக்குறப்பதான் கிடைக்குது. பிறந்த கன்றை காணும் பசு போல கர்ணனுக்கு ஆசை தீர முத்தமிட்டு தான் பாசத்தை வெளிப்படுத்தினா குந்தி.